போலியான சுவிசேஷம், தவறான நற்செய்தி. இப்படிப்பட்ட சுவிசேஷம் பாவத்தை குறித்து உணர்த்துகிறது இல்லை, நீதியை குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்துகிறது இல்லை. வெளிப்புறமான சடங்காச்சாரமான காரியத்தையே அவர்களை செய்ய சொல்லி பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவர்களை தயார்படுத்துகிறதே ஒழிய தேவனுக்கும் அவர்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவை அது புதுப்பித்து தேவனுடைய நீதிக்கு அது உட்படுத்துவது இல்லை. ஒரு சுவிசேஷம் அப்படிங்கிறது பாவத்தை குறித்து கண்டிப்பாக ஜனங்களுக்கு அறிவுறுத்தணும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவநீதிக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கறத அவர்களுக்கு சொல்லணும். ஒருவேளை அப்படி கீழ்ப்படிய மனதில்லாமல் இருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர்கள் தப்பிக்கொள்ள முடியாது அப்படிங்கறத அறிவுறுத்தணும். இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் முழுமையான சுவிசேஷம், பூரண நற்செய்தி. இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு, ஆவியினுடைய அபிஷேகம், மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிறது, இந்த மூன்றையுமே ஒரு மனிதனுக்கு நம்ம தெளிவாக அறிவுறுத்தி அவங்கள கீழ்ப்படிய பண்ணணும்.